அத்தியாயம் 37. எனக்கென வந்த தேவதையே. அஜயன் விருந்து மண்டபத்திற்குள் நுழைந்ததும் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்தார். மக்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தபோது அவர் தன்னம்பிக்கையால் நிரம்பி வழிந்தார். ஆனால் விருந்து மண்டபம் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தபோது அவருக்கு அது விசித்திரமாக தோன்றியது. இன்றிரவுக்கான உடையை தயாரிப்பதில் அவன் நிறைய நேரம் செலவிட்டிருந்தான். அவர் ஒரு உணர்ச்சிமிக்க உரையை தயாரித்திருந்தார். யாராவது அவரிடம் கேட்பதற்காக காத்திருந்தார். மதிப்புக்குரிய அஜயன், நீங்கள் ஏன் விருந்துக்கு கவசம் அணிந்திருக்கிறீர்கள்? ஆனால் ஏன் யாரும் கேட்பதில்லை? அஜயன் ஆழ்ந்த ஏமாற்றத்தை உணர்ந்தார். இந்த மக்கள் மிகவும் முட்டாள்கள். அவர்களால் அவருக்கு ஒரு குறிப்பு கூட கொடுக்க முடியவில்லை. எனவே அவர் லேசாக இருமினார். தனது சொந்த கேள்விக்கு பதிலளிக்க தயாரானார். நான் ஏன் முறையாக உடை அணியவில்லை என்று நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள்? ஏனென்றால் நான் அவ்வாறு செய்ய மிகவும் வெட்கப்படுகிறேன். அஜயன் ஆழ்ந்து மூச்சை எடுத்து கண்களை மூடினார். அவர் அவற்றை மீண்டும் திறந்தபோது அவை சூடான கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ட்ரோல் ஆர்மி பின்வாங்கிவிட்டது. ஆனால் நாம் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறோமா? நீங்கள் அனைவரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். தனது உரையின் இந்த கட்டத்தில் அஜயன் ஒரு சோகமான பார்வையுடன் அறையை ஆராய்ந்தார். ஆனால் திடீரென்று அவன் பார்வை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பட்டபோது உறைந்து போனான். ஏனென்றால் அவர் கூட்டத்தினரிடையே ஒரு தனித்துவமான நபரைக் கண்டார், அகிலன். அதைத் தொடர்ந்து அவர் அதிர்ச்சியடைந்தார். அந்த நேரத்தில் அகிலன் அஜயனை பார்த்தான். அவனும் அதிர்ச்சியடைந்தார். அந்த பைத்தியக்கார பெண்மணியால் எனக்கு வேறு வழியில்லாமல் போனதால் நான் விருந்துக்கு கவசத்தை அணிந்தேன். நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய்? விருந்து மண்டபம் அமைதியாகிவிட்டது. 10 வினாடிகள் கடந்துவிட்டன. 20 வினாடிகள் கடந்தன. 30 வினாடிகள் கடந்தன. நைட் அகிலன். இறுதியாக அஜயன் உணர்ச்சி பெருக்கால் பதட்டமான, சங்கடமான மௌனத்தை கலைத்தார். அவர் விரைவாக அகிலன் அருகில் சென்றார். அவரைப் போலவே இதேபோல் கவசம் அஜயனை எதிர்கொள்வது அகிலன் இயல்பாகவே சங்கடமாக இருந்தது. உள்ளுணர்வாக அவன் தன் கைகளை பின்னால் இழுக்க முயன்றான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அஜயன் அவரது கைகளை சாமர்த்தியமாக பிடித்தார். நைட் அகிலன். அஜயன் அகிலன் கைகளை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். எனக்கு தெரியும். வட பிராந்தியத்தில் என்னை போன்ற துணிச்சலான போர்வீரர்கள் இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் போலி வெற்றிகளில் மூழ்கி, கவசம் அணிந்து, ஆயுதம் ஏந்தி, ட்ரோல்களுடன் மரணம் வரை போராட மாட்டார்கள். அகிலன் தனது கைகளை விலக்கிக் கொள்ளும் உந்துதலை அடக்கிக் கொண்டு விரைவாக தனது முகத்தையும் ஒரு உணர்ச்சிமிக்க முகபாவனைக்கு ஏற்ப மாற்றினான். எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் நிகழ்ச்சியுடன் சேர்ந்து விளையாட வேண்டும். ஆனால் அஜயனின் ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான நடிப்புடன் ஒப்பிடும்போது அகிலன் மிகவும் தாழ்வாக உணர்ந்தான். உதாரணமாக, கண்ணீர் வழிந்த போதிலும் அஜயன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். அதனால் கண்ணீர் வழியவில்லை. அகிலன் அதைச் செய்ய முடியாது என்று ஒப்புக்கொண்டார். லார்ட் அஜயன். அகிலன் மூச்சு திணறினார். என் தந்தையை பழிவாங்கும் வரை ஒரு நாளும் நான் ஆயுதங்களை களைய மாட்டேன். தயவுசெய்து துருப்புக்களை மீண்டும் ஒன்று திரட்டுங்கள். லார்ட் அஜயன், எங்களை மீண்டும் வானபனி சமவெளிக்கு அழைத்துச் செல்லுங்கள். உறுதியாக இரு, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். 2 நடிகர்களும் ஒருவரையொருவர் தீவிரமாக பார்த்துக் கொண்டனர். தோழமையின் தீப்பொறிகள் சுற்றி பறந்தன. ஆனால் நீங்கள் ஏற்கனவே எங்களை ஏமாற்றிவிட்டீர்கள். மண்டபத்தின் நுழைவாயிலிலிருந்து ஒரு அலட்சியக் குரல் வந்தது. அந்த குரல் சத்தமாக இல்லை, ஆனால் அது முழு மண்டபத்தையும் அமைதிப்படுத்தியது. மேலும் பேச்சாளரின் வார்த்தைகள் அஜயனை வெளிப்படையாக அவமதிப்பதை வெளிப்படுத்தின. ஆனாலும் யாரும் அவரை கண்டிக்க துணியவில்லை. அஜயன் கூட கவனமாக தயாரிக்கப்பட்டு அவரது நிகழ்ச்சி முரட்டுத்தனமாக குறுக்கிடப்பட்டாலும் இதைக் கேட்டதும் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்பதாக தோன்றியது. இதற்கிடையில் கூட்டம் உடனடியாக இருபுறமும் பிரிந்து
நுழைவாயிலில் இருந்த மனிதனுக்கு வழிவிட்டது. சுசான் வாசலில் தோன்றினார். அவருக்கு பின்னால் ஆர்த்தி அழகான உடையணிந்து பின்தொடர்ந்தார். 2 கவச மனிதர்கள் இறுதியாக தங்கள் உணர்ச்சிபூர்வமான பார்வை போட்டியை முடித்துக்கொண்டு திரும்பி மண்டபத்திற்குள் நுழைந்த 2 நபர்களை வணங்கினர். இன்று சுசான் அடர் நீல நிற சடங்கு உடையில் அணிந்திருந்தார். அவர் கூட்டத்தின் வழியாக விறுவிறுப்பாக நடந்து செல்லும்போது அவரது முகபாவனை குளிர்ச்சியாக இருந்தது. அவர் அகிலன் மற்றும் அஜயனை கடந்து செல்லும்போது இடைநிறுத்தப்படவில்லை. அவன் அவர்களை ஒரு பார்வை கூட விட்டு வைக்கவில்லை. அவர்கள் ஆரம்பித்த காட்சியில் அவருக்கு அதிக ஆர்வம் இல்லாதது போல் இருந்தது. இன்றைய விருந்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள நபராக சுசானின் அணுகுமுறை மிகவும் முக்கியமானது. அவர் 2 கவச வீரர்களை புறக்கணித்ததைக் கண்டு அங்கு வந்திருந்த ஏராளமான பிரபுக்கள் தங்கள் தோள்களில் இருந்து ஒரு சுமை இறக்கப்பட்டது போல் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமின்றி சுசான் இன்று கவன ஈர்ப்பாக இருந்த போதிலும் அந்த இடத்தின் உண்மையான சிறப்பம்சம் அந்த நேரத்தில் வேறொருவர்தான். குறைந்தபட்சம் அந்த இடத்தில் இருந்த அனைத்து ஆண்களும் சுசானுக்கு பின்னால் இருந்த மெல்லிய மற்றும் அழகான உருவத்தின் மீது கவனம் செலுத்தினர். நிச்சயமாக அகிலன் விதிவிலக்கல்ல. இன்றிரவு ஆர்த்தி பிரமிக்க வைக்கும் அளவுக்கு அழகாக இருந்தாள். அவள் பக்கவாட்டில் பிளவு கொண்டு தூய வெள்ளை நிற நீண்ட ஆடையை அணிந்திருந்தாள். அவளுடைய பளபளப்பான தங்கமுடி அவளது மென்மையான தோள்களில் படர்ந்திருந்தது. அவளுடைய கடல் நீல கண்கள் கடல் போல தெளிவாக இருந்தன. 1.7 மீட்டர் உயரத்தில் அவளுடைய விகிதாச்சாரங்கள் சரியானவை. மேலும் அந்த ஆடை அவளுடைய உருவத்தை அணைத்து ஒவ்வொரு வளைவையும் வலியுறுத்தியது. ஒரு போதை தரும் நிழற்படத்தை நெய்தது. விருந்தில் இருந்தவர்களை இன்னும் அமைதியற்றவர்களாக்கியது ஆர்த்தியின் கிட்டத்தட்ட சரியான மென்மையான முகம்தான். மேலும் ஒரு மந்திரவாதியின் மர்மமான ஒளி, ஒரு உயர்ந்த பிரபுவின் கண்ணியமான நேர்த்தி மற்றும் ஒரு இளம்பெண்ணின் மென்மையான கருணை ஆகியவை அவளுக்குள் முழுமையாக ஒன்றிணைந்து ஒரு கொடிய ஈர்ப்பை வெளிப்படுத்தின. அவள் யார்? பல ஆண் பிரபுக்கள் ஏற்கனவே ஆர்த்தியின் அடையாளத்தைப் பற்றி அமைதியாக விசாரிக்கத் தொடங்கியிருந்தனர். டியூக்கின் இந்த வளர்ப்பு மகள் மிகவும் மர்மமாக இருந்தாள். டியூக் செயின்ட் ஹில்டே வேண்டுமென்றே தனது இருப்பை மறைத்தது போல அகிலம் தனது முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளிலிருந்து அவளைப் பற்றிய எந்த தகவலையும் கண்டுபிடிக்கவில்லை. இருப்பினும் சுசான் இன்று இந்த அழகை வடக்கு பிரதேசத்திற்கு முறையாக அறிமுகப்படுத்த எண்ணியதாக தெரிகிறது. விருந்து தொடங்கும் முன் என் பக்கத்தில் இருக்கும் அழகான பெண்ணை அறிமுகப்படுத்த அனுமதியுங்கள். சுசான் ஆர்த்தியை விருந்து மண்டபத்தின் முன் மேடைக்கு அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார். டியூக் செயின்ட் ஹில்டேவின் வளர்ப்பு மகள் ஆர்த்தி செயின்ட் ஹில்டே. ஆர்த்தியின் அடையாளத்தின் உண்மையை கேட்டதும் மேடைக்கு கீழே இருந்த ஆண் பிரபுக்களின் பார்வைகள் மேலும் தீவிரமடைந்தன. அவர்கள் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது, அவளை என்னுடையவள் என்று உரிமை கொண்டாடுங்கள். கனவுகள் காண்பது எப்போதும் முக்கியம், இல்லையெனில் அவற்றுக்கும் உப்பு மீனுக்கும் என்ன வித்தியாசம்? சுசான் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டதாக தோன்றியது. அவர் இனி நேரத்தை வீணாக்காமல் ஒரு உயரமான மதுக்கோப்பையை எடுத்து சத்தமாக அறிவித்தார், இன்றிரவு விருந்து தொடங்குகிறது. அன்பர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். சுசானின் வார்த்தைகள் விழுந்தவுடன் அழகான இசை இசைக்கத் தொடங்கியது. விருந்து அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கியது. எதிர்பார்த்தபடி மிஸ் ஆர்த்தி உடனடியாக ஏராளமான தகுதியான ஆண் பிரபுக்களால் சூழப்பட்டார். அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட அனைத்து திருமணமாகாத ஆண்களும் அவளை வெல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அழகு மற்றும் அந்தஸ்து இரண்டையும் கொண்ட ஆர்த்தி போன்ற ஒரு பெண் திருமணத்திற்கு உகந்த வேட்பாளராக இருந்தார். அது ஒருவரின் லீக்கிலிருந்து வெளியேறுவதா என்பதைப் பொறுத்தவரை அது முயற்சித்த பிறகு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆர்த்தி நெருங்கி வந்த பிரபுக்களை திறமையாக கையாண்டாள். அத்தகைய சூழ்நிலை தனக்கு ஒன்றுமில்லை என்பது போல. அவளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு பிரபுவின் மகளின் நடத்தையை வெளிப்படுத்தியது.
அலை அலையாக வரும் ஆண்களை பணிவாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் நிராகரித்தது. நீ முயற்சி செய்யப் போகிறாயா? அஜயன் தனது முழங்கையால் அகிலன் மீது பக்கவாட்டில் தள்ளினார். அகிலன் மிகவும் அமைதியாக தெரிந்தார். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு முதலில் முயற்சி செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அகிலனின் வார்த்தைகளில் இருந்த உறுதியான நம்பிக்கையைக் கேட்ட அஜயன் அவனை பக்கவாட்டில் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நான் உன்னை எச்சரிக்கவில்லை என்று சொல்லாதே. இன்று விருந்தில் அந்தஸ்திலும் தோற்றத்திலும் உன்னைவிட உயர்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அஜயன் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு அகிலன் தோள்களை குலுக்கி கடந்து சென்று உதவியாளரின் தட்டில் இருந்து ஒரு கிளாஸ் ஷாம்பெயின் எடுத்து அதை உன்னிப்பாக ரசித்தார். இதை பார்த்து அஜயன் உடனடியாக கண்களை உருட்டினார். தனது கவலை தேவையற்றது என்று நினைத்தார். இந்த நேரத்தில் விருந்து மண்டபத்தின் மையத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஜோடியாக நடனமாடத் தொடங்கினர். ஆனால் ஆர்த்தி இன்னும் எந்த மனிதரின் அழைப்பையும் ஏற்கவில்லை. இறுதியாக அவளைச் சுற்றி வட்டமிட்டு அனைத்து பட்டாம்பூச்சிகளும் ஏமாற்றத்துடன் ஒவ்வொன்றாக விலகிச் செல்லும்போது அகிலன் தனது ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு ஆர்த்தியை நோக்கி நடந்தான். அழகான மற்றும் புகழ்பெற்ற பெண்மணி, நாம் ஒன்று சேர்ந்து நடனம் ஆடலாமா? அகிலன் சற்று குனிந்து ஆர்த்தியை நோக்கி தனது வலது கையை நீட்டினார். ஆர்த்தி கீழ்ப்படுதலுடன் தன் வலது கையை உள்ளே வைத்தபோது அவள் முகத்தில் ஒரு மெல்லிய வெட்கம் தோன்றியது. அகிலன் நீங்களா? ஆர்த்தி சந்தோஷப்பட்டாள்.